இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய துப்பாக்கி கொள்வனவு நடைமுறை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து துன்புறுத்துவதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை காவல்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குரங்கு காய்ச்சல் எனப்படும் எம்பாக்ஸ் தொற்றால் காங்கோ குடியரசில் இதுவரை 610 பேர் வரை உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வணக்கம். புதிய துப்பாக்கி கொள்வனவு நடைமுறை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கை துப்பாக்கிகளை பெற விரும்பும் அனைவரும் உரிய ஆவணங்கள் மற்றும் குடியுரிமை இல்லாதவர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட பதிவாளர் அல்லாத துப்பாக்கி பிரகடன படிவம் போன்ற செல்லுபடியாகும் உரிமம் தேவைப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி வன்முறையை தடுப்பதற்கான கெனடிய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக புதிய நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த நடைமுறை இனி குற்றவாளிகள் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை தயாரிப்பது கடினமாகும். இந்த நடவடிக்கைகளை சட்டவிரோத துப்பாக்கி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வலுவான நிலநடுக்கம் கண்டறியப்பட்டால் கைபேசிகள், வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களுக்கு எச்சரிக்கைகள் தானாகவே அனுப்பப்படும் என்று அமைச்சர் ஜொனத்தன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார். பாலங்கள் அல்லது சுரங்க பாதைகளில் வாகனம் செலுத்துவதை நிறுத்துவது போன்ற முக்கியமான விடயங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்க பெடரல் மற்றும் பிசி அரசாங்கம் அனுமதிக்கும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்படும் என நிலநடுக்கவியலாளர்கள் பல தசாப்தங்களாக எச்சரித்து வருவதாகவும் புதிய அமைப்பு 10 வினாடிகள் வரை எச்சரிக்கையை கொடுக்கும் என்றும் அவசர மேலாண்மை மற்றும் காலநிலை தயார்நிலை அமைச்சர் போவின் மா கூறியுள்ளார். இந்த புதிய அமைப்பு பூகம்பங்களால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பாதுகாக்க ஒரு எச்சரிக்கை அமைப்பை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் $36 மில்லியன் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாகும். இந்த ஆண்டு இறுதியில் தெற்கு குபெக் மற்றும் கிழக்கு ஒன்டாரியோவிற்கு இந்த அமைப்பு விரிவுபடுத்தப்படும் என்று வில்கின்சன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சர்வதேச மாணவருக்கு விசா வரம்பை மத்திய அரசு நிர்ணயித்ததால் கனடாவுக்கு வெளியில் இருந்து வரும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளதாக பல்கலைக்கழகங்கள் கூறியுள்ளன. வீட்டு வசதி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் பிற சேவைகள் மீதான அழுத்தம் ஆகியவற்றை காரணம் காட்டி சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் விரைவான அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் ஒரு வழியாக ஜனவரி மாதம் குடிவரவு அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த புதிய கொள்கையானது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் மாணவர் விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும். மேலும் இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் மாணவர்களின் எண்ணிக்கையில் 35% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் உண்மையில் அரசாங்கம் கணித்ததை விட பெரியதாக இருக்கும். மேலும் இது கல்லூரிகளுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்று பல்கலைக்கழக தலைவர் கேப்ரியல் மில்லர் தெரிவித்துள்ளார். மேலும் செப்டம்பரில் எத்தனை மாணவர்கள் வருகிறார்கள் என்பதை பார்க்கும் வரை முழுமையான விவரங்கள் இருக்காது என்று மில்லர் கூறியுள்ளார். 2ஆம் காலாண்டில் பொருளாதாரம் 1.4% வருடாந்திர விகிதத்தில் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கனடாவின் புள்ளியியல் மதிப்பீட்டின் 2% கீழே உள்ளது. வலுவான மக்கள் தொகை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தனிநபர் அடிப்படையில் பொருளாதாரம் தொடர்ந்து பலவீனமடைந்து வருவதை அறிக்கை காண்பிக்கும் என்று RBC கூறுகிறது. மத்திய வங்கி தனது கொள்கை விகிதத்தை 0.25% குறைத்து 4.25% இருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் பரவலாக எதிர்பார்க்கின்றனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து துன்புறுத்துவதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை குறிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆகஸ்ட் 29 மற்றும் ஆகஸ்ட் 30 அன்று ஊர்வலம் நடத்துவதை தடை செய்யுமாறு காவல்துறையின் கோரிக்கையை திரிகோணமலையில் உள்ள நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அன்றாட வேதனையை அனுபவிக்கிறார்கள். இதற்கு காரணமான அரசு அமைப்புகள் அவர்களை மௌனமாக்க முயற்சி செய்கின்றன என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான துணை இயக்குநர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார். உலகில் அதிகளவானவர்கள் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட நாடுகளில் இலங்கையும் ஒன்று.
இலங்கை அதிகாரிகள் பல தசாப்தங்களாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தலைவிதியை வெளிப்படுத்தவோ அல்லது அதற்கு பொறுப்பானவர்கள் மீது வழக்கு தொடரவோ மறுத்து வருகின்றனர். இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகம் சர்வதேச விசாரணைகளுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான துணை இயக்குநர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை காவல்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்புவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்டவிரோத பதாகை மற்றும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக 12,000 பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 15,900 சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் இன்று திரிகோணமலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டம் திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த உறவுகள் கலந்து கொண்டனர். பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை, சர்வதேச நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நாங்கள் கோருகிறோம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியும் ஈகை சுடரினை ஏற்றியும் கண்ணீருடன் நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 111வது ஜனன தினம் இன்று கொழும்புவிலும் மற்றும் மலையக பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உட்பட கட்சி பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. மரியாதை நிமித்தமாக கொழும்புவில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்களை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன், கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்த்குமார், தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் தங்காலை மரக்கொல்லிய பாலத்தில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஹம்பன்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது. பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் முன் இடது பகுதி சேதமடைந்துள்ளது. பேருந்து பாலத்தில் மோதியவுடன் பேருந்தில் இருந்த 5 பயணிகளும் ஆற்றில் விழுந்ததுடன் பொதுமக்கள் அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தம்மை நீக்கியுள்ளதாக இதுவரை எந்தவித அறிவிப்புகளும் விடுவிக்கப்படவில்லை என அந்த கட்சியின் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து விலக்கியமைக்கான கடிதத்தில் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கையொப்பமிட்டதாக தேசிய நாளிதழ்கள் இன்று செய்தி வெளியிட்டிருந்தன. அதற்கு பதிலளித்த அவர் அவ்வாறான எந்த அறிவிப்புகளும் தமக்கு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தாமே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்படுவதாகவும் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான கடிதம் பாலித்த ரங்கே பண்டாராவிற்கு இன்றைய தினம் அனுப்பப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் நுவரெலியாவில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருவிழாவின் போது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பொதுவானது என்றாலும் நுவரெலியாவில் இந்த நோக்கத்திற்காக பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு புதிய முயற்சியாகும். இந்த யோசனை இலங்கைக்கு புதியது எனினும் இது ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு உயர பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது 4 வீடுகளுக்கான மின்சாரம் பெறப்படுகிறது.
இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு இலங்கை முழுவதும் உள்ள பட்டம் பறக்கவிடும் சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மாத்தறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 191 முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர். இதன்படி 8 பிரதேச சபை தவிசாளர்கள், 5 உப தவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட 191 முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர். மராட்டிய மாநிலத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மும்பைக்கு விஜயம் மேற்கொள்ளும் அவர் அங்கு ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2024 நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். அதன் பிறகு பல்கரில் உள்ள சிட்கோ மைதானத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் எனவும், மேலும் பல்கரில் சுமார் 76,000 ரூபாய் கோடி மதிப்புள்ள வாதவான் துறைமுக திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளால் மலையாள திரைப்பட உலகம் தற்போது பல பிரச்சினைகளை சந்தித்து வருகிறது. நடிகைகள் கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் நடிகர்கள் எம்எல்ஏ முகேஷ், ஜெயசூர்யா, இயக்குநர்கள் ரஞ்சித், பிரகாஷ் ஆகியோர் மீது பாலியல் பலாத்காரம், கொலை மிரட்டல் உள்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. பெண்கள் அமைப்பு போராட்டம் காரணமாக மலையாள திரையுலகில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த நடிகை ஒருவர் நடிகர் ஜெயசூர்யா மீது அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு தொடுபுழாவில் நடந்த படப்பிடிப்பின் போது பாலியல் ரீதியாக ஜெயசூர்யா அத்துமீறியதாக நடிகை புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்காக ஓய்வின்றி உழைக்க அமைச்சர்கள் தங்களை விரைவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தி உள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் தனது அமைச்சரவையில் முதல் முறையாக சேர்க்கப்பட்ட அமைச்சர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கம் எடுக்கும் முடிவுகள் குறித்து அனைத்து மந்திரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சாமானியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அரசாங்கம் பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. சமூக ஊடகங்களின் மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளார். மேலும் 3வது முறையாக பதவியேற்று 100 நாட்களை நிறைவு செய்யும் போது அந்தந்த அமைச்சகங்களின் 10 முக்கிய முடிவுகள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அவற்றை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளம் பகுதியில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இதில் சுடுமண்ணாலான முத்துமணிகள், சங்கு வளையல்கள், பெண் உருவம், காளை உருவம், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், பதக்கம், குடுவை, புகைக்கும் குழாய், கோடரி, பழங்கால பாசிமணிகள் உள்ளிட்ட 7,900க்கும் மேற்பட்ட பழமையான தொல்பொருட்கள் கிடைக்கப்பெற்றன. இவை அதே பகுதியில் கண்காட்சி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டையில் தற்போது 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. அகழாய்வு பணியில் தொடர்ந்து பழங்கால பொருட்கள் கிடைத்து வருவதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அதன் பின்னர் ஆந்திர மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் உள்பட தென் மாநிலங்களிலும் ஒடிசா மாநிலத்திலும் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரத் ஜோடோ யாத்திரை போல் விரைவில் பாரத் டோஜோ யாத்திரை தொடங்கும் என்று ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 2022ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை பாரத ஒற்றுமை யாத்திரை நடத்தினார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை மணிப்பூரில் இருந்து மும்பை வரை பாரத ஒற்றுமை நியாய யாத்திரை நடத்தினார். இந்த நிலையில் விரைவில் பாரத் டோஜா யாத்திரை தொடங்கும் என்று ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார். குரங்கு காய்ச்சல் எனப்படும் எம்பாக்ஸ் தொற்றால் காங்கோ குடியரசில் இதுவரை 610 பேர் வரை உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை 17,800க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அங்கு தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என அந்நாட்டு மக்களுக்கு சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
அடுத்த மாதம் காங்கோ குடியரசின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் சுகாதார நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தற்போது இரு கட்சியினரும் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் நாம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் கடினமாக உழைப்பது நமக்கு புதிதல்ல. உங்கள் உதவியுடன் நவம்பர் மாதம் நாம் வெற்றியை பெறப் போகிறோம் என்று கமலா ஹாரிஸ் ஜார்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். கடுமையான போராட்டங்கள் எனக்கு பழக்கப்பட்டவை. நான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். தினமும் நீதிபதியின் முன்பு நான் மக்களுக்காக கமலா ஹாரிஸ் என்று பெருமையாக கூறுவேன். எனது தரப்பு எப்போதும் மக்களின் தரப்புதான். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி இருக்கிறேன். அந்த போராட்டங்கள் எதுவும் எளிதாக இருந்ததில்லை. அதேபோல் தேர்தல் போராட்டமும் எளிதானது அல்ல. இது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என்று பிரச்சாரத்தின் போது இவ்வாறு கமலா ஹாரிஸ் தெரிவித்தார். இஸ்ரேலிய அருங்காட்சியகத்தில் 3500 ஆண்டுகள் பழமையான குவளை ஒன்றை தற்செயலாக உடைத்த 4 வயது சிறுவன் மன்னிக்கப்பட்டு அருங்காட்சியகத்திற்கு மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. தனது இளைய மகன் ஆர்வமாக இருப்பதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை விபத்து நடந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக சிறுவனின் தந்தையான அலெக்ஸ் கெல்லர் கூறியுள்ளார். இஸ்ரேலில் உள்ள ஹெகெட் அருங்காட்சியகத்தின் வரலாற்று சான்றுகளை பார்வையிட கண்ணாடி தடைகள் இல்லாமல் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திறந்த வெளியில் காட்சிப்படுத்தப்பட்ட பல கலைப் பொருட்களில் பழமை வாய்ந்த வெண்கல குவளையும் ஒன்றாகும் என்று வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய அருங்காட்சியகத்தின் இயக்குநர் இன்பர் ரிவ்லின் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்ப் அனைத்து பெண்களுக்கும் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சையை இலவசமாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். 2வது முறையாக நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் செயற்கை கருத்தரித்தல் அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் அல்லது காப்பீட்டு நிறுவனங்கள் ஈடுகட்ட வேண்டும் என்று மிச்சிகனில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் டிரம்ப் கூறியுள்ளார். மற்றும் புளோரிடாவில் 6 வார கருக்கலைப்பு தடையை விமர்சித்துள்ளார். எங்களுக்கு அதிகமான குழந்தைகள் வேண்டும், அதை மிக அழகாக சொல்ல வேண்டும் என்று டிரம்ப் ஆதரவாளர்களிடம் கூறினார். ஆனால் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சைகள் மிகவும் செலவு கூடியவை என்று பலருக்கு அதை செய்வது மற்றும் அதை பெறுவது மிகவும் கடினம் என கூறிய டிரம்ப், ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்தே செயற்கை கருத்தலைக்கு ஆதரவாக இருந்தேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.